யாரையுமே பேச்சால வளைக்கக்கூடிய தன்மை. எங்க இனிமையா பேசணும், எங்க பொடி வச்சு பேசணும், எப்ப யார்கிட்ட பேசணுங்கிறத ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. பேச்சுல கூட இவங்கள பொறுத்தவரைக்குமே இந்த காரம், புளிப்பு, இனிப்புன்னு எல்லாமே கலந்து பரிமாறக்கூடியவங்க இவங்க தாங்க. என்ன வேணுமோ எதுவா இருந்தாலும் முன்னாடியே தீர்மானிச்சுட்டு தான் செயல்படுவாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட எனக்கு என்னவோ இது சரின்னு தோணலைன்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த கையில் எடுக்க மாட்டாங்க. என்னதான் காசு பணம் கையில் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஈவு இறக்குங்கிறது அதிகமாக இருக்கும். பெரும்பாலுமே பணம் 10 பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தாலுமே பணத்தோட அருமைங்கிறது பாதி வாழ்க்கை வரைக்குமே தெரியாது. மீதி பாதி வாழ்க்கையில் தான் உணரவே ஆரம்பிப்பாங்க. பணத்தோட அருமை என்னைக்கு இவங்களுக்கு புரியுதோ அன்னையிலிருந்தே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புகழேனியோட உச்சியில் ஏறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மாபெரும் ராஜயோகங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே பல வகையிலும் பிரச்சனை, எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலுமே ஆரம்பத்தில் நல்ல பலனை கொடுத்துட்டு இறுதியில் பல வகையிலும் தர்ம சங்கடங்களுக்கு தான் ஆளாகியிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதியான நிலைமைங்கிறது இருந்திருக்காது. நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பாங்கிற ஒரு வார்த்தையை தான் அதிகம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சரியான தூக்கங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அப்படியே தூங்கினாலுமே குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, தூக்கங்கிறது சரியாக அமைஞ்சிருக்காது. மீறியுமே தூங்கணும்னு நினச்சா கூட கனவு தொல்லை ஒரு பக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு சிறப்பான தூக்கம் வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கக்கூடிய காலம். இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாத்துல இருந்துமே மீண்டு வர போகிறீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட பல வகையில் உதவி பெற்றிருப்பாங்க. ஆனால் தகுந்த கைமாறு உங்களுக்கு செஞ்சுருப்பாங்கன்னா அது இல்லைன்னு சொல்லலாம். அது எல்லாமே கடந்து இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் குரலுங்கிறது இது எந்த திசையில் ஒழிக்க ஆரம்பிக்கும். காலில் சக்கரை ஒன்று தான் கட்டாத குறையாக நீங்கள் பல வகையில் உழைப்பு கொடுத்து அலைச்சலுங்கிறது அதிகமாக இருந்திருக்கலாம். இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்க போட போகிறீங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்கள் புத்தி சாதுரியம் சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறந்து விளங்க போகிறீங்க. ஒரு புகழேனியோடைய உச்சியில் நீங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம். சரியான திட்டமிடலோடு நீங்கள் கிளம்புறீங்கன்னா மட்டும் போதும். இந்த காலங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 7 நாட்டு சனி ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு விதமான பிரச்சனை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு மனநிலை தான். உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்கள் ஒரு பக்கம் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு. விட தெரியாத பல கேள்விக்கு அற்புதமான பதில் தரக்கூடிய ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே 7.5 சனி காலனால எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, 7.5 சனியால் என்னதான் நடக்க போகுதோங்கிற ஒரு பயம்தான். பெரும்பாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை நீங்கள் உணர்றீங்களோ கடைசியில் அந்த அளவுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடியவர் இந்த சனி பகவான். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீதி நேர்மையோடு செயல்படுறது. தர்மத்துக்கு மாறாக செயல்படாமல் இருந்தாவே போதும். அற்புதமான பலனை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறீங்க. அதாவது 7.5 சனியோட இறுதி கட்டங்களில் வந்திருக்கிறீங்க. இனி உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடப்படக்கூடிய காலமும் அமைஞ்சிருக்குது. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, எல்லா பிரச்சனையுமே தேரும். எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக இருந்துட்டா, புதுசாக தைரியத்தோடு கிளம்புறீங்கிட்டா போதும். உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை வேணான்னு நினச்சவங்களுக்கு கூட இனி நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். வாக்கில் இருந்துட்டு வந்த தடுமாற்றம் மாறி இனி உங்களுக்கு வாக்கு வன்மை சிறப்பாக இருக்குது. பணம் மாதிரியான விஷயங்களில் இருந்துட்டு வந்த எல்லா நெருக்கடியும் சரியாகும். கடன்கள் எல்லாமே கட்டி முடிப்பீங்க. இந்த 2025 உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சிய பணம் கையில் இருக்க போகுது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்துங்க. தொழில் முயற்சி, நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு.
குடும்ப உறவு வகையில் ஏற்பட்டிருந்த பிரிவு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். 3ஆம் இடத்துல சனி பகவான் 7 நாடு சனியா பயிற்சியாகி கழிவடைய முடியிருக்கிறதால திருக்கணித பஞ்சாங்கப்படி 7 சனி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகளில் மார்ச் மாதத்தோட முடிவடை போகுது. சனி முடிவடைக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்துவார். 3ல் சனி குருவோட வீட்டுக்கு வர்றப்ப நல்ல தன்னம்பிக்கை, பல முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி. பிரிஞ்ச உறவு எல்லாமே தன்னாலும் கூட தேடி வந்து சேருவாங்க. நண்பர் வகையில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் மாறும். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்தவங்க எல்லாமே இனி உங்கள் வழியில் வர போகிறாங்க. 2025 மகர ராசிக்காரங்களுக்கு மண் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். வீடு மன தொழில் தொடங்கக்கூடிய யோகம், புதுசாக வண்டி வாகனம், கார், இருசக்கரம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே கூடி வரும். தாய் பாசத்தில் மிஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இது வரைக்குமே நீங்கள் நினச்சி கவலை அடைஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம் தாய் ரீதியாக நீ நிம்மதி அடைய போகிறீங்க. தொழில் விஷயத்தில் புதிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். 7 வருடமாகவே சுய சிந்தனை இல்லாமல் எந்த வேலையை செஞ்சாலும் இடையூறு சந்திச்சவங்களுக்கு, மனசில் பல வழியை சந்திச்சவங்களுக்கு அந்த வழி எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலை, தாய், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இனி அற்புதமான நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வீட்டில் மழலை சத்தம் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. தீர்க்க முடியாத கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. எந்த விஷயங்களால் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து சேரக்கூடிய ஆண்டு. உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்டிருந்த சிக்கல் தீரும். கடந்த 8 வருடமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். காதல் கைகூடும். பிரிஞ்சு வாழ்ந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரும். பூர்வீகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். குறிப்பாக புதிய பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி நல்ல பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். 11ஆம் இடம் லாபத்தில் வரதால பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடந்த 7.5 ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி எல்லா பிரார்த்தனையுமே இந்த 2025 உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி முடிவடைஞ்சாலுமே ராகு கேது பயிற்சிங்கிறது சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்துல ராகவும் ராசிக்கு 8ல் கேதும் வர்றது கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாகதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பண வரவு என்னதான் இருந்தாலுமே அதை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சுபச்செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் மலரக்கூடிய நேரம். புதிய உறவு எல்லாமே தானாக தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் நல்லது. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் முக்கிய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிதானம் தேவைப்படும். மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் ரீதியாக கலைத்துறை, இந்த சினிமா துறை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம். நல்ல மாற்றம், முன்னேற்றத்தை தரப்போகுது. மாணவர்களுக்கு இந்த நேரம் வாக்குஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்த சனி விலகிறாரு. மார்ச் மாதத்துக்கு பின்னாடி கல்வியில் ஏற்பட்டிருந்த ஒரு சுணக்க நிலைங்கிறது இனி மாறப்போகுது. தொடர்ந்து நல்ல மாற்றம், பல வாய்ப்பு வரும். கல்வி ரீதியாக தேர்ச்சி பெறக்கூடிய நேரம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டு அமைப்போகுது. விரும்பின துறைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனச்சிதறல்கள் இல்லாமல் பாடங்களை முழுமையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா மாணவர்களுக்கு, மகர ராசி மாணவர்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலமாக அமைன்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் கருணை மனசால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. என்னதான் கருணைக்கு நீங்கள் பெரிய அளவில் தாயாக இருந்தாலுமே மனசை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க பாருங்கள். உங்கள் கருணை குணத்தாலேயே பல பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் செயல்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதுவாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட பாருங்கள். விட்டு பிடிக்கிறது நல்லது. தொழில், சினிமா துறை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த வருடமாக அமைப்போகுது. புதிய ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் உயர் பொறுப்பு, உயர் பதவி தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. நிதித்துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீண்ட நாள் கனவு, உங்கள் மனசில் பல வருடமாக தேங்கியிருந்த கனவு எல்லாமே இனி நிறைவேற ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் மகர ராசி அன்பர்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் எப்பயும் போலவே சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்கள். செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு
நல்ல பலனை நீங்கள் இந்த காலத்தில் பெறலாம். நவகிரகத்தை நினச்சி விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் நல்ல பலன் தான். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதிகளில் வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க, நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மகர ராசி அன்பர்கள் மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிவே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த நாளுமே குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.